Apple Tools and Hardwares, modular kitchen items, kitchen basket, all drops, furniture fittings, power tools, aluminum ladders, H-band tapes, measurement tapes, safety items, welding items. இவை அனைத்தும் குறைந்த விலையில் வாங்க Apple Tools and Hardwares-ஐ அணுகுங்கள். இவ்வளோ பெரிய ஊசி அந்த மனுஷனை இறக்குறாங்க, கொஞ்சம் கூட ஒரு அசரவே இல்லையா, அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட ஒரு வலிக்கவே இல்லையா. ஆனால் அவருக்கு வலிக்காது இருக்கட்டும், நீ 20 நாளாக வீடியோ போடாமல் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கறதுலாம் எனக்கு நல்லாவே கேட்குது. அதாவது ஒரு இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் ஒன்று நடந்துச்சு. பல உலக நாடுகள்லேருந்து கலந்துக்கக்கூடிய எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அதில் நம்ம பேட்டி சார்பிலையும் கலந்துக்கிட்டோம். தொழுகையை பற்றி வலியுறுத்தக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம், ரொம்பவே நல்ல முறையில் இந்த வீடியோ வந்திருக்கு. வீடியோ உங்களுக்கு அனுப்பியாச்சு. அந்த வீடியோட ரிசல்ட் ஏப்ரல் மாதம் வந்துடும். ஏப்ரல் மாதம் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பேட்டி டிவியில் அந்த ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்காக வரும். எப்போவுமே இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு தாமதமாயிருச்சு, ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னா நம்ம எப்போவுமே பல மேட்டரை ஒன்றா கலந்து ஒரு மீன் குழம்பு சமைச்சு கொடுப்போம். அந்த மாதிரி இந்த வாரமும் உங்களுக்காக மீன் குழம்பு வந்திருக்கு, ஸ்பெஷலாக வந்திருக்கு. சீன அதிபர், ரஷ்ய அதிபர், அமெரிக்க அதிபர்னு சொல்லிட்டு எல்லா நாட்டு அதிபர்களும் கொரோனா தடுப்பூசி அவங்க போட்டுக்கிட்டு தங்களோட நாட்டு மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்தாங்க. எல்லா நாட்டு அதிபர்களும் ஊசி போடுறாங்களே, இன்னும் நம்ம ஜி எங்க காணான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் ஒரு வழி மேல வெளியே வச்சு தந்தாங்க. அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கொரோனா தடுப்பூசி வந்து பல மாசம் ஆகியும் நான் ஊசி போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சிருந்தா நம்ம ஜி. இப்போ வந்து பல மாநிலங்கள் தேர்தல் வந்துட்டதால வேற வழி இல்லாம ஊசி போட முன்னாடி வந்துட்டாரு. என்னத்தா பாக்குற, எனக்கு வேற வழி தெரியலாத்தா. ஊசி போடாமலே எஸ்கேப் ஆகிட்டே இருந்த அவருக்கு அந்த ஊசியை பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் அப்படியே கப்புன்னு வாரி தூக்கி போட்டிருக்கோம். ஆனா அந்த பயத்தை எதுலையுமே முகத்துல காட்டாம அங்க இருக்க நர்ஸுங்களை அப்படி கேஷுவலா நலம் விசாரிச்சுட்டு இருந்தாரு நம்ம ஜி. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கமாறு பண்றாரு. இன்னொரு கேரளா நர்ஸ் அங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட உன் ஊர் என்னமா, உங்க துபாயில உங்க அண்ணன் நல்லா இருக்காரா, இந்த கதையெல்லாம் பேசி சகஜமா ஊசி போட்டுக்கிட்டாரு நம்ம ஜி. புது நர்ஸா? அப்ப கூச்சமா தான் இருக்கும். ஊசி போட்டதுக்கு அப்புறம் அங்க நிவேதான்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அவங்க கிட்ட என்னம்மா ஊசி போட்டாச்சா, எனக்கு வலிக்கவே இல்லையே அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு. ஓட்ட வலியே தெரியலையே. எல்லா நாட்டு அதிபர்களும் அவங்களுக்கு ஊசி போடக்கூடிய அந்த போட்டோவை மக்களுக்காக ரொம்ப தெளிவாக காட்டினாங்க. அவங்க உடம்புல எப்படி ஊசி போடுறாங்கன்ற ரொம்ப தெளிவாக காட்டினாங்க. ஆனால் நம்ம ஜி போட்ட ஊசியில மட்டும் ஊசியை கையில் எடுத்தாங்க நர்ஸு. ஆனால் கிட்ட போகும்போது நர்ஸக்காவோட கை மட்டும் தான் தெரிஞ்சதை தவிர ஊசி போடலை. ஒருவேளை அந்த ஊசியை உடம்புல தான் போட்டாங்களா? வலிக்கலையா? ஏன் வலிக்குது? நீ தலைவாணியில தானே ஊசியை போட்ட. இத்தனை நாளா ஊசி போட்டுக்காம தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து ஊசி போட்டது மட்டும் இல்லாம அந்த ஊசியில கூட தன்னோட பிரச்சார யுக்தியை பயன்படுத்தினார் நம்ம ஜி. அந்த நிவேதான்ற நர்ஸ் ஊசி போட வராங்க. ஏமா அவங்க பேர் என்னம்மா, நீங்க எந்த ஊரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அந்த நர்ஸும் சார் என் பேர் நிவேதா, நான் வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க, என்னோட தாயார் வந்து நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அப்புறம் வந்து இன்னொரு நர்ஸ் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸ். அன்னைக்கு ஊசி போட போன அன்னைக்கு ஜி போட்டிருந்த ட்ரெஸ் வந்து மேற்கு வந்த கலாச்சாரத்தை சேர்ந்த ஒரு ஆடை அது. அப்புறம் அன்னைக்கு ஜி ஒரு ஷால் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த ஷால் அசாமோட கலாச்சார ஆடை. நல்லா உத்து பாருங்க, அங்க எந்தெந்த ஊர்கள்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சோ, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அசாம், மேற்கு வங்கம், கேரளா, இந்த 5 மாநிலத்திலுமே கூடிய சீக்கிரம் தேர்தல் வர இருக்கு. அப்போ இந்த ஊசி போடக்கூடிய இந்த விஷயத்துல கூட இவர் பிரச்சார யுக்தியோட தான் பயன்படுத்துறாரு. ஒரு பிரதமர் ஊசி போடுறதுன்றது ஒரு நாட்டு மக்கள் விழிப்புணர்வுக்கான ஒரு விஷயம். அந்த விழிப்புணர்வோட விஷயத்துல கூட ஒரு பிரச்சார யுக்தியோட தான் பயன்படுத்துவார். அப்படின்னா அந்த பிரச்சார யுக்தியெல்லாம் இந்திக்கார வடக்காவனா நம்புவானே தவிர தமிழ்நாட்டில் அதெல்லாம் செல்ஃபே எடுக்காது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்களா மாஸ்டர் படத்துல வாத்தி கம்மிங் இந்த பாட்டு எப்படி பரபரப்பா பேசப்பட்டுச்சோ, அதே மாதிரி நம்ம சின்னம்மா வந்து ஜெயில இருந்து வெளில வராங்கன்னு சித்தி கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. குறிப்பா ஓபிஎஸ்க்கு அவங்க ஜெயில இருந்து வெளில வராங்க அப்படின்ற இந்த விஷயம் ஓபிஎஸ் ரொம்பவே ஷாக் ஆயிருப்பாரு. சின்னம்மா வெளியில வராங்க அப்படின்ற இந்த செய்தியை கேட்டோன்னு நம்ம வெற்றி நடை போடக்கூடிய இபிஎஸ் அந்த செய்தியை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியா இருப்பாரு. வாரிசில்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. சின்னம்மா எப்படியாவது வெளில வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட சின்னம்மா வெளில வந்ததுக்கு அப்புறம் கடுமையான சந்தோஷத்தோட இருந்த ஒரே நபரு நம்ம டிடிவி மட்டும்தான். வந்துகிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க, அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. சின்னம்மா வராங்கன்னு தெரிஞ்சோன்னே அரைகுறையா கட்டி முடிச்ச நம்ம பெரியம்மாவோட சமாதி அவசரமா திறப்புல நடத்தினாங்க. திறப்புல நடத்தி முடிச்சு மறுநாள் பெரியம்மாவோட சமாதிக்கு பார்வையாளர்கள் செல்ல தடை அப்படி சொல்லி ஒரு தடை உத்தரவு போட்டாங்க. இங்க தடை உத்தரவு போட மட்டும் இல்லாம அதிமுக கட்சி ஆபீஸுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டு ஒரு பிரமாண்டமா போலீஸ் எல்லாம் நிக்க வச்சு ஒரு பாதுகாப்பு பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஓபிஎஸ் இபிஎஸும். மாடியில் ஆள் நிக்குதா?
கேட்ல பின்னால் ஆள் நிக்க வச்சிருக்கல பயப்படுறியா குமார்? இவ்வளோ ஏன் சின்னம்மா வருகையை பற்றி அதிமுக சில அமைச்சர்கள் கிட்ட பத்திரிகையாளர் போய் கேள்வி கேட்டாங்க. அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்டோன்னா 4 அமைச்சர்கள் அவங்கள இந்த கேள்விக்கு அண்ணன் வந்து தெளிவான பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காட்டினாரு. அவர் வந்து இந்த கேள்விக்கு என்னையோட அண்ணன் வந்து மிக சிறப்பாக பதில் சொல்லுவார், ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணே. அவர் இவரை கை காட்டினா என்னோட அண்ணன் வந்து ஒரு பல கட்சியில் மூத்த தலைவர், ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவரை மாற்றின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சமாளிச்சாங்க. ஏங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அட நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. இவ்வளோ பரபரப்பா பல எதிர்பார்ப்புகளோடு நம்ம எல்லாம் காத்திருந்தா கடைசியில் எல்லாமே புசுக்கொண்டு போயிருச்சு. சின்னம்மா இங்கேருந்து ஜெயிலுக்கு போகும்போது அம்மாவோட சமாதியில் போயிட்டு ஓங்கி அடிச்சு ஒரு சத்தியம் பண்ணாங்க. அப்புறம் ஜெயிலேருந்து வெளில வரும்போது பல ஆயிரத்துக்கணக்கான கார் பேரணிகள்லாம் அங்கே பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் கார் பேரணி நடத்துனாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம இன்னும் பெரிய சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தா கடைசியில் சின்னம்மா வந்து நான் அரசியலை விட்டு ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை மட்டும் விட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இது சின்னம்மாவோட ஒரு அறிக்கையா மட்டும் பார்க்க முடியல, இது வந்து அவங்களுக்கு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய மிரட்டலா தான் நம்ம பார்க்க முடியுது. அதாவது சின்னம்மா தனியா போய் நின்னாங்கன்னா அதிமுகவுக்கு விடக்கூடிய கொஞ்சம் நஞ்ச ஓட்டம் சின்னம்மா கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் செதறன்றதுக்காக அவங்க ஆட்டத்திலே கலந்துக்க கூடாது அப்படின்றதுக்காக அமித்ஜி போட்ட ஒரு ஆர்டரா தான் அதை பார்க்க முடியுது. ஏன்னா இவங்களை ஜெயிலுக்கு அனுப்புனது, இவங்களோட சொத்து எல்லாத்தையுமே முடக்கினது பாஜக. இவங்க வந்து நம்பி ஒருத்தர்கிட்ட பதவியை ஒப்படைச்சு போறாங்க. திரும்பி வந்து பார்த்தா அந்த கட்சியை நாசம் பண்ணி வச்சிருக்காங்க ஓபிஎஸ் இபிஎஸ். ஆனா இந்த பாஜகவை பத்தியோ ஓபிஎஸ் இபிஎஸ் பத்தியோ சின்னம்மாவோட அறிக்கையில் எதுவுமே பேசாம நமக்கு பொது எதிரி திமுக மட்டும்தான், நாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் சொல்லிட்டு அந்த அறிக்கையை விடுறாங்க. பாத்தீங்களா? அப்பதான் நமக்கு ரொம்ப கிளியர் ஆகுது இந்த அறிக்கையோட ஆசிரியர் வந்து அமித்ஜியா தான் இருப்பாருன்றது ரொம்பவே கிளியர் ஆகுது. கூடிய சீக்கிரமே பாருங்க மிஞ்சி இருக்கிற அந்த டிடிவியோட அமமுக அதிமுக இவங்க 2 பேருமே இணைப்பு நிகழ்ச்சி கூடிய சீக்கிரமே நடக்கும். அப்படி ஒருவேளை இணைக்கப்பட்டு எல்லா ஓட்டையும் மொத்தமாக நம்ம அள்ளி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க போடக்கூடிய பிளானுக்கு தடையா இருக்குது சின்னம்மாவோட இந்த ஊழல் வழக்கு மட்டும்தான். அதனால சின்னம்மாவு கேம்ல இருந்து அப்படி ஓரமா பாய் பாய் சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க. ஆக மொத்தத்தில் அமித்ஜியோட இந்த ஒட்டுமொத்த பிளான்லயுமே ஹாப்பியா இருக்க ஒரே ஆளு நம்ம இபிஎஸ் மட்டும்தான். அதிமுக இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நஞ்ச ஓட்டம் செதறாம அதை எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து எப்படியாவது இந்த தாமரை சட்டமன்றத்துக்குள்ள நுழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பெரிய பிளானு. மக்களான நாமளும் இப்போ செய்ய வேண்டியது என்னன்னா நம்மளோட ஓட்டுமே செதறாம இருக்கிறது இப்போ வந்து ரொம்ப முக்கியம். உங்க தொகுதியில் இந்த பாசிச கூட்டணி எதிர்த்து எந்த வேட்பாளர் வெயிட்டா இருக்காரு அப்படின்னு கவனிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அது திமுகவோ நாம் தமிழரோ இல்ல மக்களை நல்ல விரும்பக்கூடிய ஒரு சுயேட்சையான வேட்பாளரோ யாருக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கோ அந்த ஒரு வேட்பாளருக்கு நம்மளோட ஓட்டு எல்லாமே செதறாம அவருக்கு போடுறது தான் இப்போ காலத்தோட ரொம்பவே அவசியம். ஒரு இடத்துல திமுகவுக்கான பலம் அதிகமா இருக்கா அங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. இல்ல இந்த இடத்துல நாம் தமிழர் ஓட்டு போட்டா நாம் தமிழருக்கு பலம் அதிகமான தொகுதி அவங்களுக்கு ஓட்டு போட்டா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட ஓட்டு போடுங்க. இங்க யார் வரணும்ன்றதோட யார் வரக்கூடாதுன்றதா ரொம்பவே முக்கியம். அதனால சிந்திச்சு வாக்களிங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் நம்மளோட ஓட்டு செதறாம இருக்கிறது ரொம்பவே அவசியம். அப்படி செதறிச்சுன்னு வைங்களேன் தாமரன்ற மார்வாடி கடையில தமிழ்நாடு திரும்பவும் போய் அடகு வைக்கப்பட்டுரும். அப்படி அடகு வைக்கப்பட்டா அதை மீட்டெடுக்கிறது ரொம்பவே மையம் இந்த தேர்தலில் படுவேகமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காப்புல. வழக்கம் போல் அவர் ஸ்டைல்லையே தாமரையை மட்டும் டச் பண்ணாமல் அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த தேர்தலில் வந்து நான் வந்தே ஆகணும், இன்னும் 10-15 வருஷம் என்னால் காத்திருக்க முடியாது. அப்படி 10-15 வருஷம் ஆயிடுச்சுன்னா இப்போவே எனக்கு வயசு 65, 10-15 வருஷம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப வயசாகி போயிடும். என்னால் வந்து நான்லாம் வந்து சக்கர நாற்காலியில் வந்து மக்களை துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்ன அவர் அந்த ஒரு வார்த்தை தான் இப்போ ரொம்ப சர்ச்சையாக இருக்கு. சக்கர நாற்காலியில் வந்து நான் வந்து மக்கள் வந்து துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னது வந்து கலைஞரை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் எல்லாமே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனா கமல் சொன்ன வார்த்தையுமே கலைஞர் குறிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட மைய ரசிகர்கள் எல்லாம் அவர் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் விசில் அடிச்சு அப்படியே பறக்குறாங்க. அப்பதான் கன்ஃபார்ம் வச்சு ஒரு கலைஞரை தான் சொல்லியிருப்பாரு சொல்லிட்டு. கமல் மட்டும் இல்ல இந்து முன்னணி ராமகோபாலன் அவர் கூட கலைஞரோட சக்கர நாற்காலியை கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு. நம்மளோட இந்து தெய்வங்களை வந்து கலைஞர் வந்து பழிச்சு பேசுறாரு, அவர் பழிச்சு பேசுறதுதான் இன்னைக்கு சக்கர நாற்காலியில போரால் பார்த்தேலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா காலம் செஞ்ச கோலத்தை பாருங்க. கலைஞரை சக்கர நாற்காலின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ராமகோபாலன் அவரோட கடைசி காலம் வரைக்கும் சக்கர நாற்காலி தான் சுத்திட்டு இருந்தாரு. வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். கலைஞரை சக்கர நாற்காலின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே ரொம்ப அழுத்தமா நம்ம ஒன்று சொல்லலாம். இந்தியாவிலே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தான் கல்வியிலையும் வேலை வாய்ப்பு முன்னேறின ஒரு மாநிலமா இருக்கு. அதுக்கு காரணம் அந்த சக்கர நாற்காலி தான். மாவட்டம் தோறும் மருத்துவ கல்லூரி, இலவச பஸ் பாஸ், இலவச அரிசி, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், பெரியார் சமத்துவபுரம், வீடு இல்லாத குடிசை ஏழைகளுக்கு அவங்களுக்கு குடிசை மாற்று வாரியம் சொல்லிட்டு ஒன்று அமைச்சு இலவச வீடு கொடுத்து இப்படி தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினதே அந்த சக்கர நாற்காலி தான். கைரிச்சா
முறையை ஒழிச்சு அவங்களுக்கு வந்து இலவச சைக்கிள் ரிக்ஷா, அதே மாதிரி ஊனமுற்றோர்களுக்காக அவங்களுக்கு வந்து பல சலுகைகள், அவங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புல பல சலுகைகள் வழங்க மட்டும் இல்லாம ஊனமுற்றோர் அப்படின்ற வார்த்தையை கூட மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணியமான ஒரு வார்த்தையை ஒன்று கொடுத்தாரு. அதே மாதிரி விதவைன்ற வார்த்தையை கூட கைம்பெண் அப்படின்ற ஒரு வார்த்தையை மாற்றி எந்த ஒரு விதவை பெண் வந்து மறுமணம் செஞ்சு கொள்றாங்களோ அவங்களுக்கு வந்து அரசு சார்பில் வந்து நிதி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொடுத்து இந்த மாநிலத்துக்கு ஒரு சமூக நீதியை சொல்லி கொடுத்தது அந்த சக்கர நாற்காலி தான். ஒரு ஆக்சிடென்ட்ல அவரோட கண்ணில் அடிபட்டு கண்ணில் ஆபரேஷன் பண்ணப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 12 தடவை அவரோட கண்ணில் ஆபரேஷன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ கூட அவர் அரசியல் விட்டு போகல. அதே மாதிரி முதுகுல ஒரு தடவை ஆபரேஷன், தள்ளாத முதுமைக்கான வயசு, இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்தாரு. ஆனா சக்கர நாற்காலியில் உட்கார்ந்ததை கூட இந்த மாநிலத்தோட நலனுக்காக பம்பரமா தான் சுத்திட்டு இருந்தாரு. ஆனா நம்ம உலகநாயகன் அவரோட விஸ்வரூபம் படத்துல வந்து முஸ்லிம்கள் தீவிரவாத சித்தரிச்சாருன்றதுக்காக தமிழக அரசு அந்த படத்தை வந்து தடை பண்ணாங்க. என்னோட படத்தை வந்து தடை பண்ணிட்டாங்க, என்னோட படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணலன்னா இந்த நாட்டை விட்டு போறது தவிர எனக்கு வர வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிலாம் கொடுத்தாரு. அதாவது தனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதை ஓட தயாரான இந்த கால்களுக்கு அந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடிய அந்த சக்கர நாற்காலியோட அருமை வந்து எப்படி புரியும்? இல்ல நான் வந்து கலைஞர் சொல்லல, பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்னா கூட அந்த வார்த்தை ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த வார்த்தை சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருமே இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் அமைஞ்சிடும். இவர் வந்து என்ன சொல்லியிருக்கணும், என்னால் வயசானா நான் வந்து அந்த மாதிரிலாம் செய்ய முடியாதுங்க, நான் சக்கர நாற்காலியில் உட்காந்து என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பணிவா பேசுறது எப்படி இருக்கு? ஆனால் இவர் வந்து சக்கர நாற்காலியில் உட்காந்து மக்களை துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னா அப்ப சக்கர நாற்காலியில் உட்காரங்களா மக்களை துன்புறுத்திட்டு இருக்காங்களா? தந்தை பெரியார், அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட், ஸ்டீஃபன் ஹாக்கிங், பாகிஸ்தானோட இரும்பு பெண்மணி முனிஃபா மசாரி, அப்புறம் சூப்பர்மேன் கிறிஸ்டோபர் ரீவ், இது மாதிரி பலரும் அந்த சக்கர நாற்காலி சாதனையாளர்கள் தான். இவங்க எல்லாரும் அந்த சக்கர நாற்காலியில் உட்காந்து மக்களோட நலனுக்காக பாடுபட்டாங்களே தவிர யாருமே அந்த சக்கர நாற்காலியில் உட்காந்து மக்களை தொந்தரவுலாம் பண்ணல. ஆனா நல்லா பாருங்க, இந்த சக்கர நாற்காலியெல்லாம் பத்தி பேசக்கூடிய நம்ம பிக் பாஸ் பல்லாக்குல தூக்கிட்டு போயிட்டு பல கொலைகள் செஞ்சிருக்காங்களே அந்த பெரியவாள், அவளை பத்தியெல்லாம் நம்ம பிக் பாஸ் வந்து பேசவே மாட்டாரு. அதே மாதிரி மத மோதல்களை உண்டாக்குறதுக்காகவே ரத வண்டிகள் ஓட்டுவாங்கள, அவங்கள பத்தியெல்லாம் பேச மாட்டாரு. ஆனா இவருக்கு இந்த சக்கர நாற்காலி மட்டும்தான் இவர் கண்ணுக்கு தெரியும். அன்பே சிவம் படத்துல 1000 தத்துவம் பேசிட்டு இங்க வந்துட்டு சக்கர நாற்காலியை இலக்காரமா பேசிட்டு ஹெலிகாப்டர்ல பறந்து வந்து அரசியல் பண்றாருல, இந்த மைய அரசியல், இந்த மைய அரசியல் எல்லாமே இந்த தேர்தலோட கபர்ஸ்தான் தான். கட்சிகளும் வாங்கி இங்க கட்டிடங்கள் வச்சிருக்கு, கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கட்டாந்தரதான் இருக்கு. இன்னும் கதைய சொல்லட்டுமா, குப்பைய கூடையில் அள்ளட்டுமா, இன்னும் கதைய சொல்லட்டுமா, குப்பைய கூடையில் அள்ளட்டுமா, சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு, பட்டணம் கைகளை சுட்டதண்ணே.